ஸோ வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 நடந்த குரூப் 1 கொஸ்டினுக்குரிய கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்க போகிறோம். குரூப் 1க்குரிய கொஸ்டின் இது 2024 நடந்தது. பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2 சரி. மதுரை காந்தி NM சுப்புராமன், தட்சிணா காந்தி ராஜாஜ், இது ரெண்டுமே சரி. வித்யாலயா ஐயா காமராஜ் அப்படிங்கிறது தவறு. தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை ஏ ராமசாமிங்கிறதும் தவறு. ராவ் பகதூர் சர் த பன்னீர்செல்வம் டேஷ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். நீதி கட்சி. ஆன்சர் நீதி கட்சி. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் பஞ்சதந்திரம். மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை? 1, 2 மற்றும் 4. அமைச்சரின் நடத்தை பற்றியது. அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது. உளவியல் கருத்துகள் நிறைந்தது. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊர்ணியோடு ஒப்பிடுகிறார்? பேரறிவாளர். காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது. இது டவுட்டாக தான் இருக்கு இந்த கொஸ்டின். BRC ஆப்ஷன். மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். இதுவும் டவுட்டான கொஸ்டின் தான். BRC. பாண்டியர் செலியன், சேரர் ஆதவன், சோழர் செம்பியன், ஆய் திதியன். தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? பெண்களுக்கு உயர்கல்வி. 2017-2018 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2018-2019 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு மேம்படுத்தப்பட்ட தரவரிசை பிரிவை சேர்ந்ததாகிறது. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் டவுட்ல தான் இருக்கு. BRC. ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை சோவா ரிக்வா ஆர் இயற்கை மருத்துவம். டவுட்டான ஆன்சர் தான் அதுவும். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? விதவை மறுமணம் உதவித்தொகை. COVID-19 பிறகு தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் 8% உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் உணவு பாதுகாப்பு. பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொருத்துக. ராஜாராம் மோகன் ராய் 1772 முதல் 1833, ஜோதிபா பூலே 1828 முதல் 1890, MG ரானடே 1842 முதல் 1901, DK கார்வே 1852 முதல் 1962. PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uயின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், மேலும் அவர் Pயை மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் பேரன் உள்ளனர். இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர். எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? ஆன்சர் B. A equal to Z, Z equal to 1, B equal to Y, Y equal to 2, Z equal to X, X equal to 3. ஆன்சர் E, G, J என்பவை பகா எண்கள். வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு 2/7 × 11/3. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020 ஆண்டு மக்கள் தொகை எவ்வளவு? 2,68,276. 3 எண்களின் மீசிமானது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்க இயலாது? 35. A equal to 2 power squared into 3 power cube, P equal to 3 squared into 5 power 3, C equal to 5 squared into 2 power 3. எனில் மீப்போவ A squared B power 3 plus மீப்போவ B squared C3 plus மீப்போவ C squared A power 3 இன் மதிப்பு. ஆன்சர்
3 பவர் 6 plus 2 பவர் 6 plus 5 பவர் 6. கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய்க்கிருமி பார்டிடெல்லா பெர்டூசிஸ். பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது மீண்டும் கற்றல் ஆகும். மாண்டாக்ஸ் சோதனை காச நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது. யூட்ரோபிகேஷனினால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது ஆக்சிஜன் அளவு குறைவது. தவறான இணையை கண்டறிக. 2 மற்றும் 3 தவறானது. கபில் கபூர் இலக்கியமும் கல்வியும் சரி. வடிவேல் கோபால் இசைங்கிறது சரி. தீபக் தார் அறிவியலும் பொறியியலும் அப்படிங்கிறது தவறு. லக்ஷ்மண் சிங் இலக்கியம் அப்படிங்கிறதும் தவறு. கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடு. 4வது மற்றும் சரியானது. G20 ஒற்றுமைக்கே மரியாதை, இறையாண்மைக்கு அல்ல. இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் டவுட் தான். B or D. 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயண சக்கரபர்த்தி பற்றிய தவறான குற்றை கண்டுபிடிக்கவும். அவருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டது. இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது? மேற்கு காசி மலைகள். சரளைமண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2 மற்றும் 3. இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக உள்ளது. இதில் நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது. முதல் கூற்று எதனால தவறு அப்படின்னா, இந்த வார்த்தையானது கிரேக்க மொழியிலிருந்து வந்தது கொடுத்துருக்காங்க, அதனால தவறு. இந்த வார்த்தையானது லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது எது? கோதாவரி. நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஸ் இடத்தில் தருகிறது? மேற்கு வங்காளம். தாக்கினி இலக்கியம் குதுப்ஷாகி சுல்தான் டேஸில் ஆதரிக்கப்பட்டது? கோல்கொண்டா. சரியான விடையை கூறுக. ஏ சரி, 6ம் சரி. பாமன் ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாரங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்ட வீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் சிறை செலுத்தி வந்தார். இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. சரி, 2மே சரி. சுல்தானியர்களில் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். 1 கூற்று மட்டும்தான் சரியானது. திவானி விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க. 1 மற்றும் 4 சரியாக பொருந்தியுள்ளது. ஆரியப்பட்டர், ஆரியப்பாட்டியம், வாக்பாட்டா, அஷ்டாங்க சங்கரா. மீதி 2ம் தவறான ஆன்சர். விதி மற்றும் பொருள். 124C இடைக்கால தலைமை நீதிபதி நியமனம். 125 ஊதியங்கள். 126 நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரம். 130 உச்ச நீதிமன்றத்தின் இருப்பிடம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல? விதி 165. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்ற பொருளடங்கிய பார்லே என்னும் பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். ஆன்சர் 2. இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கு A.K. ராய் எதிர் இந்திய ஒன்றியம் 1982. முதல் அரசமைப்பு திருத்தம் 1951இல் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. விதி 15(1). கிராம மின்மயமாக்கல் என்பது இத்திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எந்த திட்டங்கள்? 1 மற்றும் 3. தீனதயாள உபாத்யாய கிராம ஜோதி திட்டம், பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர் ஹர் யோஜனா. பின்வருவனவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? 2 மற்றும் 4 தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. SGCSY சம்பூர்ணா ஊரக சுயசார்பு திட்டம், NREGA தேசிய ஊரக கல்வி உறுதி திட்டம். ஆன்சர் இது 2 தவறானது. மீதி இருக்க 2மே சரியானது. RLEGP ஊரக நிலமற்றோருக்கான வேலை உறுதி திட்டம். CSRE மத்திய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். பின்வரும் வகையை பொருத்துக. நிதி கொள்கை, வரி விதிப்பு. பணவியல் கொள்கை, ரொக்க இருப்பு விகிதம். RBI நாணயத்தாள்களின் வெளியீடு. கடன் கட்டுப்பாடு, கடன் விநியோகம். 1947இல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினருக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் இரு தேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியற்றது. அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். மேற்கூறிய அனைத்துமே சரியானது.
பின்வருவனவற்றில் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எது? பிரம்மஞான சபை. முதலாக ஜனகணமன எனும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? கல்கத்தா மாநாட்டில் 1911. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? சாவித்திரிபாய் பூலே இந்தியாவின் ஊழியர் சங்கம் அப்படிங்கிறது தவறு. இதுதான் சரியாக பொருத்தப்படவில்லை. தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய சங்கம் சரி. சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம் சரி. ஏஓ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸ் அதுவும் சரி. பின்வருவனவையில் தவறான பொருத்தம் எது? 3 மற்றும் 4. நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்டது ஈரோடு அப்படிங்கிறது தவறு. கருப்பு சட்டை தீர்மானம் அப்படிங்கிறது சேலம் அதுவும் தவறு. அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு துறையூர் சரி. பாரதிதாசன் அண்ணாதுரை அறிஞர் என பட்டம் சூட்டியது சென்னை இதுவும் சரி. 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார்? WBA சவுந்தரபாண்டியன். பின்வருவனவற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். எஸ் அம்புஜமால் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இவர் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். இவர் 1926 மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டார். இரண்டும் சரி. இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறது தவறு. திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. டேஸ் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகி விடேன் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? நெடுங்கடல். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்? எண்ணும் எழுத்தும். இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்? இதுக்கும் ஆன்சர் டவுட் தான். BRD. மருதநில நந்தா விளக்கம் என்ற சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளில் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? 2, 3, 4 சரி. 1 மட்டும் தவறானது. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்கிறது தவறு. இது ஒரு சோழர்களின் துறைமுகம். இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிபுறவு கொண்டிருந்தது. அரிக்கமேடு துறைமுகம் காவிரிப்பட்டணம் அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. சரி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். 1 மற்றும் 3 சரி. இத்திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? 1 மற்றும் 3. எய்ம்ஸ் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம். ICCCW குழந்தைகள் நலனுக்கான சர்வதேச அமைப்புங்கிறது தவறு. NIPCCD அப்படிங்கிறது தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனம். ICDC அப்படிங்கிறது குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட நிறுவனம் அப்படிங்கிறது தவறு. 1 மற்றும் 3 சரி. பின்வருவனவற்றை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். 3, 2, 4, 1. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம். அடுத்து இந்தியாவில் தயார் செய்க. அடுத்து தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம். அடுத்து வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்களை பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு. கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது 86ஆம் சட்ட திருத்தத்தின் மூலமாகும். டேஸ் வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட அவர்களுக்கு ரூபாய் 1000 மாதமாக வழங்கப்படுகிறது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் திருநங்கைகளுக்கு. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் யார்? ஈவே ராமசாமி. தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 2018. சம்முக்கு ஆன்சர் 2. இந்த சம்முக்கு ஆன்சர் டி மிகை எனில் ஏவும் மிகையாகும். இந்த சம்முக்கு ஆன்சர் 10.25%. ஒரு வட்டத்தின் ஆரம் அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம்? 10.25%. இந்த சம்முக்கு ஆன்சர் 1331 கன அடி. 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு 1331 கன அடி. யானையின் அதிகளவு வேகம் 20 கிலோமீட்டர் மணி. சிங்கத்தின் வேகம் 80 கிலோமீட்டர் பெர் மணி. சிறுத்தையின் வேகம் 100 கிலோமீட்டர் பெர் மணி.
அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க. இதுவும் ஆன்சர், டவுட்டான ஆன்சர் ஏ ஆர் சி. 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்கு முறையே ஒவ்வொன்று 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகள் மாற்றமடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20:00 மணிக்கு மாற்றமடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றமடைவது எப்போது? 8:27:12 மணி. வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலின் சரக்கு மற்றும் சேவை வரி ரூபாய் 1,602. மின்மாற்றியின் தத்துவமானது பரிமாற்று மின் தூண்டல். கருத்தியல் கற்றல் டேஸ் வலியுறுத்துகிறது. 1, 3 மற்றும் 4 மட்டும். அஞ்ஞானவாதம் என்பது எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதுமைக்கான புதியனவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவை. ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியான வரிசைப்படுத்துக. வறுமையின்மை, பசியின்மை, நல்வாழ்வு, தரமான கல்வி. டாக்டர் அம்பேத்கர் விருது பே. சண்முகம். தந்தை பெரியார் விருது சு.ப. வீரபாண்டியன். காமராஜர் விருது உ. பலராமன். தமிழ் தென்றல் திருவிக விருது எஸ். ஜெயசீலா ஸ்டீபன். காந்திஜியின் தண்டி நடைபயணத்தை பற்றிய த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் அனில் தார்கர். 2023 டிசம்பரில் கொசஸ் தலையாற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை ஸ்பாட் பில்ட் பெலிகன். கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. 1 மட்டும் சரியானது. செவ்வாய், மங்கள்யான், அது மட்டும்தான் சரி. டஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர்? அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1881. வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதுடன் தொடர்புடையது? பால் உற்பத்தி. 1 மற்றும் 4 சரி. வேதாந்தம் இந்திய தத்துவத்தின் அடிப்படை. புராணங்கள் உபனிஷத். சரி, 1 மற்றும் 3 சரி. இது தவறு. 1 வேதாந்தம் இந்திய தத்துவத்தின் அடிப்படைங்கிறது சரி. ரிக்வேதம் காயத்ரி மந்திரம்ங்கிறது சரி. மீதி 2 குற்றுமே தவறு. பிரம்மாணா சிசைப்பாடல் அப்படிங்கிறது தவறு. புராணங்கள் உபனிஷத் அப்படிங்கிறதும் தவறு. இதுக்கும் ஆப்ஷன் பி ஆர் டி. பின்வருவனவற்றை பொறுத்துக. குவாலியர் கோட்டை மான்சிங் தோமர். ஷாஜஹானாபாத் ஷாஜஹான். ஜிம்மா மசூதி பாபர். புராணா குயிலா ஷெர்ஷா சூரி. நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையது. அரசியலமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவுறுத்தல். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பு 2 மற்றும் 3. கூறு 190, கூறு 191. மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1, 2 மற்றும் சரி. மாநிலங்களவை மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் உறுப்பு 169. மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் உறுப்பு 172. கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி. சரியான வாக்கியங்களை கண்டறிக. 2 மற்றும் 4. ஆள் கடத்தலை தடுத்தல். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல். பின்வருவனவற்றை பொறுத்துக. PME வித்யா டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முக முறை கல்வி அணுகுதல். PM போஷான் சக்தி நிர்மன் பள்ளியின் கூடுதல் ஊட்டச்சத்தை வழங்குதல். வித்யாஞ்சலி 2.0 தன்னார்வலர்கள் பள்ளிகளுக்கு சொத்துக்கள், பொருட்கள், உபகரணங்கள் போன்றவற்றை கொடுப்பது. சஃபல் சோதனை அடிப்படை கருத்துக்கள், பயன்பாடு சார்ந்த கேள்விகள், உயர் வரிசை சிந்தனை. GST பற்றி கீழ்கண்ட தகவலில் கருத்தில் கொள்க. 1, 2. விற்பனை முனையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது. மத்திய மாநில GST உற்பத்தி முறையில் விதிக்கப்படுவது. இரண்டுமே சரியான கூற்று. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு பண அளிப்பு அதிகரிப்பு. 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லிம் தலைவர் ரெஹமத் அலி. பின்வரும் பத்தியை படித்து எந்த நிகழ்வு அல்லது இயக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தரவும். இதுல எந்த ஆன்சர் என்ன அப்படின்னா வங்காள பிரிவினை. பின்வருவனவற்றில் மகாத்மா காந்தியை பற்றிய சரியான கூற்று 1 மற்றும் 2. காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் காதி. வடக்கு பீகாரில் விவசாயிகள் இயக்கத்தை காந்தி தொடங்கினார்.
1857 புரட்சியின் போது ராணி லட்சுமி பாய் கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார்? ஜெனரல் ஹியூ ரோஸ். 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1 மற்றும் 3. கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகியாகிவிட்டார். கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். காரணம் மற்றும் வலியுறுத்தல் ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இரண்டுமே சரி. சி.என். அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். சரி. தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடைய. இதுவும் சரி. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபி 4.0% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% பின்வரும் துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும். எரிசக்தி துறை. கீழ்காண்பவற்றில் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்று 1 மற்றும் 3. நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இது வங்காள சட்டம் நம்பர் 19 1819 உள்ள மாதிரியாக இருக்கிறது. கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. சென்னை மகாஞான சபை, பாரத மாதா சங்கம், மதராஸ் திராவிட சங்கம், ஹோம் ரூல் இயக்கம். வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? உடம்பை ஆடையால் மறைப்பது போல குற்றங்களை மறைத்தல். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார்? பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். இவை மூன்றுமே தான். துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆசைப்படாமை. ஆசிரியர்களை அவர்கள் இதழ்களுடன் பொருத்துக. ஆசிரியர் ஜெயகாந்தன் ஞானரதம், நா. பார்த்தசாரதி தீபம், கண்ணதாசன் தென்றல், மீரா அன்னம் விடு தூது. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. பின்வரும் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் மதுரை. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் திருச்சிராப்பள்ளி. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தை சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஷ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது. இதுவும் டவுட்டான ஆன்சர் ஏஆர்டியா இருக்கலாம். முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டு பெண் குழந்தைக்கு வைப்புத் தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு ரூபாய் 1000 கிடையாது, 1800. அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வீட்டை உறுதி செய்கிறது? PMAYU. பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? 2 மற்றும் 3. குழந்தைகள் உதவி எண் 1098, கடலோர பாதுகாப்பு உதவி எண் 1093. வாக்கியங்களை வாசிக்க. 1 மற்றும் 3. கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்காக. தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இத்திட்டம்லாம் பயனடைகின்றனர். மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்று பிறப்பு வீதம். கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொண்ட. 1, 4 மற்றும் 5. அதாவது குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டம் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. ஏ என்பவர் பி என்பவரிட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரத்தில் முடிப்பார். ஆனால் பி எவ்வளவு நேரம் எடுப்பார்? 6 மணி நேரம். ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 ஆட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்கள் முடிப்பர் எனில் பின்வருவனவற்றில் தவறானது. 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் 12%. இந்த சம்முக்கு ஆன்சர் பி 4:15:2. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9,975 எனில் 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை 10,000. இந்த சம்முக்கு ஆன்சர் 3/40. குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம். சியோஃபைட்டுகள். நீங்க உங்களுக்கு வேற
பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது ஆல்பிடோ என்று அழைக்கப்படுகிறது. கீழ்காணும் நிகழ்வில் எது நிலைமம்? மெதுவாக நகர்ந்து சென்று நிற்கக்கூடிய ஒரு தொடர் வண்டியில் உள்ள பயணி அப்படிங்கிறதான் நிலைமம். அறிவியல் மனநிலை சயின்டிபிக் டெம்பர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 51A. 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது? 15 முதல் 29 வயது பிரிவு. ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகள் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எவை? 1, 3, 2. நேரடி பண பரிமாற்றம், பொது கொள்முதலில் டெண்டர், குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது. கூற்று சரி, காரணமும் சரி. கரிம வேளாண்மையில் சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது. சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் நைட்ரஜனை நிலைநிறுத்தும், பயிர்களில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் உரங்களை பயன்படுத்தும் இயற்கை வேளாண்மை அடிப்படையிலான விவசாய முறை. இதுவும் சரி. கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை மின்னிலை விரைவூக்கி மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம். பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளோடு சரியாக பொருத்துக. எரிமலைகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்தவும். எரிமலை வெடிப்பு, பாறை குழம்பு. சூறாவளி, கடுமையான காற்று. ஆழிப்பேரலை, கடலடி நிலநடுக்கம் அல்லது பிளவு. வறட்சி, பாலைவனமாக்கல். கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளன? 1 மற்றும் 3. சரியாக பொருந்தியுள்ளது 1 மற்றும் 3வது உள்ளது. லீம்போ அல்லது லிம்பு சிக்கிம் மாநிலம். தோங்காழியா ஒடியா மாநிலம். மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் பாலாஜி விஸ்வநாத். அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக. 1வது யாரு? காபூல். 2வது காஷ்மீர். 3வது கந்தஹர். 4வது அகமத் நகர். மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி, தவறானதை கண்டறி. கூற்று 1 மற்றும் 4வது கூற்று தவறானது. சரியான கூற்று, மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதியுடையவர் அல்ல அப்படிங்கிறது சரியான கூற்று. மாநில தகவல் ஆணையர் ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியுங்கிறது சரியான கூற்று. 1வது கூற்றும் 4வது கூற்றும் தவறு. மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம். மாநில மற்றும் பொது பட்டியல். பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ராஜமன்னார் குழு, சர்க்காரியா ஆணையம், பூஞ்சி ஆணையம். அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? கேசி வேயர். அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருதுக. தவறான கூற்றினை கண்டறிக. 1 மற்றும் 4 தவறான கூற்று. வரிகளை செலுத்துதல், தேர்தல்களில் வாக்களித்தல். இதுதான் அடிப்படை கடமைகள் பற்றிய கூறுகளில் தவறானது. பொது சொத்துக்களை பாதுகாத்தல்ங்கிறது சரி. இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல். இது இரண்டுமே சரியான கூற்று. ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1 மற்றும் 2 சரியான விடை. மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய திட்டம். 100% மத்திய அரசால் நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம் ஜனனி சுரக்ஷா. தீனதயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது நகர்ப்புற வறுமையை குறைக்க. ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது? சரக்கு சேவை வரி. முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1 மற்றும் 2. விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனமாக செலுத்தப்பட்டது. இது சில மாற்றங்களுடன் ஹாரட் டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. மித்திரமேளா, அணுசீலன் சமிதி, இந்திய தன்னாட்சி கழகம், இந்துஸ்தான் கதர். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். காந்தி இர்வின் ஒப்பந்தம், வகுப்புவாத ஒதுக்கீடு, இந்திய அரசின் சட்டம், கிரிப்ஸ் தூதுக்குழு. தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 21. உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? நட்பு. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம்? அனைத்து கூற்றுமே சரி. சமய நடுநிலை பண்பு அப்படிங்கிறது திருக்குறள். எதனால அப்படின்னா எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என கூறும் சிறப்பு பெற்றதால்
கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் ஓந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால், இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுத்தப்படுவதால். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம் ராஜாஜி. ஆலய நுழைவு சட்டம் ஓமந்தூரார். சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் அண்ணாதுரை. சென்னை மாகாண ஜமீன் ஒழிப்பு சட்டம் குமாரசாமி ராஜா. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஈவேரா பெரியார் குடியரசு. டி. முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி. மெட்ராஸ் மகாஜன சபை வீர ராகவாச்சாரி. பாரதியார் புதுச்சேரி. போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? கண்ணதாசன். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் மேற்கண்ட அனைத்தும். பிற உயிர்கள் படும் துன்பத்தை துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல், துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்கள் செய்யாதிருத்தல், சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல். பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? 2 மற்றும் 3 சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திருக்க. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். முடத்தாம கண்ணியார். நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? திருமுருகாற்றுப்படை. கண்ணகிக்கு டேஸால் கோயில் கட்டப்பட்டது? செங்குட்டுவனால் கோயில் கட்டப்பட்டது. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். மேற்கூறிய அனைத்துமே உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை 17. சரியாக பொறுத்துக. பாக்சைட் சேர்வராயன் மலை. ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி. இரும்பு சேலம். சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். TICEL இதனுடன் தொடர்புடையது உயிரி பூங்கா. தமிழகத்தில் துவக்கப்பட்ட அவசரகால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்க. நம்மை காக்கும் 48 திட்டம் 2021. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் OBC பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் யாவை? 1 மற்றும் 2 சரியானது. அதிகாரம் எண் 15 4. அதிகாரம் எண் 16 4. 1 மற்றும் 2 சரியானது. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. பெண்களுக்கு வன்முறையில்லா வாழ்வதற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற 60 நாட்கள் மட்டும் உதவுகிறது. A மற்றும் R இரண்டுமே சரி. ஏவிற்கான விளக்கம் R. பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1825ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்கினார் அப்படிங்கிறது சரி. சேரன்மாதேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு பெரியார் விஜயம் செய்தார். அங்கு பிராமண மாணவர்கள் மற்றும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர், உணவருந்து கூடம் தனித்தனி இருப்பதை கண்டார். அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கலாக முடிவு செய்தது. ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இரண்டுமே சரி. ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளன. கீழிருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? 10. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? 15/36. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை 20,328. ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,600 நாள் பெறப்படும் தொகை என்ன? 7,200. 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது? 127. 1356, 1868, 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள்
மீதி 12 கிடைக்குமெனில் அந்த எண் எதுவாக இருக்கும்? 64. சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் முன்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு சுழியாகும். பொதுவான கருத்தியலிலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது: துப்பறியும் கற்றல். எது டிரிப்டேன் எனவும் அழைக்கப்படுகிறது? 2,2,3 ட்ரை மெத்தில் பியூட்டேன். கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் எது? HClO3. பின்வரும் உணர்ச்சியை பொருத்துக. SLP புள்ளி விவர மொழி செயலாக்கம், GAI உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு, DL ஆழ்ந்த கற்றல், NCIA AI-யில் தேசிய மையம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் புயல். A சரியானது, R தவறு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள். இது தவறு. சரியான வகையிலான பொருத்தத்தை தேர்வு செய்க. 1 மற்றும் 3 சரியானது. ஹைட்ரஜன் மாற்று ஆற்றல், சூரிய ஆற்றல், நீர் சூடாக்குதல். நீர்நிலைகளில் அபரிதமான அல்கே பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம் யூட்ரோபிகேஷன். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் டேஸ் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்? துளுவா ராஜவம்சத்தை சேர்ந்தவர். சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியார் பிறந்த இடம் காலடி, கேரளா. ஜிசியாவை ஒழித்தல் கிபி 1560. புனித பயண வரியை ஒழித்தல் கிபி 1563. போர் கைதிகளை அடிமைகளாக வைத்திருக்க ஒழித்தல் கிபி 1562. பைரம்கான் வீழ்ச்சி கிபி 1564. டேஸ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. இது ஒரு டவுட்டான ஆன்சர் தான். ஆன்சர் ARD ஆக இருக்கலாம். பின்வரும் உணர்ச்சியில் ஹரப்பா நகரிகம் குறித்த தவறான கூற்று எது? ஹரப்பா நகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை அப்படிங்கிறது தவறான கூற்று. அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டன. சரி. களிமண் பெண் உருவங்கள் பெண் தெய்வங்களின் பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டன. சரி. சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டனர் ஹரப்பா நகரிகம். சரி. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. 2 மற்றும் 4 தவறான இணை. சரியான விடை ICT தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், CIS வழக்கு தகவல் மென்பொருள். தவறான விடை NJDJ தேசிய நீதித்துறை தரவு நிர்வாகம் தவறு. ADR தகராறுகளுக்கான மாற்று தீர்வுங்கிறதும் தவறு. இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. இந்திய அரசாங்க சட்டம் 1935. கூற்று AR சரி. காரணம் விளக்கம் இரண்டும் சரி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்குரைஞருக்கு உண்டு. சரி. நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்றே இந்திய தலைமை வழக்குரைஞரும் சிறப்பு சலுகைகளையும் விலக்களிப்புகளையும் கொண்டுள்ளார். சரி. ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு விதி 39A. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2, 3 சரி. 4வது கூற்று மட்டும் தவறு. முகவுரை இந்திய அரசியலமைப்பு ஒரு பகுதியாகும். முகவுரை திருத்தப்படலாம். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். இது தவறு. பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு இடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுவது ஜனனி சுரக்ஷா யோஜனா. பின்வரும் உணர்ச்சியில் பயிர் மதிப்பீடு, நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல், ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறித்து மத்திய பட்ஜெட் 2022-23 அறிவிக்கப்பட்டது எவை? கிசான் ட்ரோன்கள். கிசான் ரத் என்ற செயலி இதற்காக பயன்படுகிறது. வேளாண் பொருட்கள் போக்குவரத்திற்காக. NITI ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் யாவை? 1 மற்றும் 2. கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு, பள்ளி கல்வி தர குறியீடு. தாண்டேகர் மற்றும் ராத் குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்டவற்றில் எது சரியானது? 40% கிராமம் மற்றும் 50% நகரம். காரணம் மற்றும் கூற்று இரண்டுமே சரி. இதற்கான காரணத்துக்கான கூற்றுக்கான விளக்கம் சரியான விளக்கம். காரணம் R கிடையாது. 1922 மகாத்மா காந்தி சௌரி சாரா நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுவினார். சரி. சுபாஷ் சந்திரபோஸ் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். இதுவும் சரி. ஆனா கூற்று ஏக்கான காரணம் இது அல்ல. நூலாசிரியர் படைப்புகள்: பங்கிம் சந்திரா, தேவி சௌதாரணி.
தீன்பந்து மிந்த்ரா, நீல் தர்பன். பிரேம்சந்த், சந்திரேஷ் கே கிலாடி. சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க. 1, 3 சரியாக பொருந்தி இருக்கிறது, 2 தவிர. ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள். சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்திரன் அப்படிங்கிற தவறு. பாரதியார் கடவுள் ஒருவரே. வ.உ.சி மெய்யறிவு. இதுதான் குரூப் 1க்குரிய பொது தமிழ் மற்றும் பொது அறிவு. இது 2024க்குரிய தேர்வுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர். டவுட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.